கரிஷ்மாவும் இருக்கணும், சுய சிந்தனையும் இருக்கணும். ஓகேங்களா? இப்போது ஸ்டாலினுக்கு சுய சிந்தனை இருக்கான்னு கேட்டால் காமன் மேன்ட்ட போய் கேட்கணும். நீங்களா காமன் மேன்ட்ட கேட்டால் சுய சிந்தனையோட தான் ஸ்டாலின் செயற்படுறா நீங்கள் நினைக்கிறீங்களான்னு கேட்டால் அவங்களே சந்தேகப்பட்டு சொல்லுவாங்க. இது இது வந்து அது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னா அப்போ அதுதான் உண்மைன்றது அர்த்தம். மக்களோட மெஜாரிட்டியோட தாட் தானே. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி எடப்பாடியார் சுயமாக சிந்திக்கக்கூடிய ஆள் அப்படின்றது தெரியும் மக்களுக்கு. ஆனால் அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர் வேணும். அந்த நான் ஆணையிட்டாள்ன்ற கணக்கு கட்டமைப்பே சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்களா? கட்டமைப்பு சரியில்லைன்னா அவங்க ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ இருக்கிற தலைமைக்கு செட் ஆகாது. இங்கே ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர் இருந்தால் அந்த கட்டமைப்பு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அவங்க மேலே இருக்கவங்க ஒரு ரூல்ஸ் சொன்னால் கடைசி வரைக்கும் அப்படியே அதே ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து எல்லாருக்கும் சுய தாட்ஸ் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்ணம் இருக்குது. அது நல்லதாக கெட்டதான்னு கேட்டால் டெமோக்ராட்டிக் தான். ஆனால் ஒரு கட்சின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி ஒரு எலெக்ஷன் ஒன்று ஃபேஸ் பண்ண போகிறாங்க, நாளைக்கு தமிழ்நாடோட மக்களோட நீதியை வந்து சட்டங்களை ஏற்றணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த கட்டுப்பாடு கட்சியிலையும் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்க டிவிகேல பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்கிறாங்க வந்து இந்த ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா வந்து ரசிகர்லாம் வந்து இதாகிடுவாங்களா, ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு. வந்து அப்புறம் ரசிகர்லாம் தொண்டராக இருக்கணும். இவர் வந்து நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு அறிவிச்சு இதில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கே கோடி பேருக்கு மேலே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் வந்து ரசிகர்களாக இருந்தோ தொண்டரானாங்க.